பிரைஸ் லார்ட். இயேசுல நம்ம நாளைக்கு பார்க்க போகிற அந்த புனித யாருன்னா, இவங்க வந்து 14ஆம் நூற்றாண்டு, அதாவது 1381ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறந்த ஒரு புனிதை. இவங்கள வந்து ஒரு மிராக்கிள் பேபின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இவங்க வந்து 60 வயது பெற்றோர்கள். அவங்க தாய் தந்தைக்கு 60 வயது இருக்கும்போது இவங்க பிறந்தாங்க. இவங்க ரொம்ப உருக்கமாக அவங்க பெற்றோரால் ஜெபிக்கப்பட்டு பெறப்பட்ட ஒரு குழந்தையாக கருதப்படுறாங்க. புனித நிக்கோலாஸ் கிட்ட அவங்க பெற்றோர்கள் வந்து ஜெபிச்சு நிக்கோலாஸ் மூலமாக இயேசு ஆண்டவரிடம் ஜெபிச்சு பெற்ற குழந்தை இவங்க. இவங்க வந்து ஒரு தனிமை விரும்பி, அதனால் வந்து இவங்க அந்த ஹெர்மைட் லைஃப்னு சொல்லக்கூடிய யாருக்கிட்டையும் பேசாமல் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் தனிமை வாழ்க்கை வாழுறாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்க வாழ்ந்துட்டு இவங்க வந்து புனித கிளாரா சபையில் வந்து சேர்றாங்க. ஃப்ரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து அங்கே இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு திடீர்னு இவங்களோட பார்வை, பேச்சு, கேட்குற சக்தி எல்லாமே போயிடுது. அப்புறம் வந்து இவங்களாவே வந்து ஒரு சில புரட்சிகரமான காரியங்களை செயல்படுறதுக்கு முடிவு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்க இழந்தவையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானவங்க. இவங்களுக்கு நிறைய முறை வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது ஆண்டவருடைய அந்த பாடுகளில் வந்து இவங்களுக்கு காணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. புனித அருளப்பர் வந்து இவங்களுக்கு ஒரு ரிங்கு பரிசளித்ததாக சொல்லப்பட்டு, அந்த ரிங்கை இன்னும் அவங்க பத்திரமா வச்சுருக்குறாங்க. அந்த புனித வாழர் வரைக்கும் அவங்க கையில் இருந்தது. அதே மாதிரி இவங்களுக்கு காட்சி கிடைக்கும்போது ஒரு முறை வந்து இவங்களுக்கு ஒரு கோல்டால் மாற்றப்பட்ட சிலுவை வந்து கிடைக்குது. அந்த சிலுவையில் நடுவில் வந்து உண்மையான சிலுவையோட ஒரு பீஸ் வந்து அது உள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிலிக் இவங்களுக்கு கிடைக்குது. அது விஷனில் கிடைச்சது, ஹெவன்லேருந்து கிடைச்சதா அவங்க சொல்லப்படுறாங்க. இவங்க ஜோன் ஆஃப் ஆர்க் சொல்லக்கூடிய ஒரு புனிதை வாழ்ந்த அதே சமயத்தில் இவங்களும் வந்து வாழ்ந்தாங்க. வாழ்ந்து இவங்க வந்து ஃப்ரான்சிஸ்கன் சபையிலேயே வந்து புவர் கிளார் ஆஃப் ஃப்ரான்சிஸ்கன் சபையிலே ஒரு தனியான ஒரு புரட்சிகரமான சபையாக வந்து சில சீர்திருத்தங்களோட இவங்க செய்கிறாங்க. அதில் என்னென்னா கொலட்டின் புவர் கிளார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சபையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சபையோட தலைவியாக வந்து பாப்பானவர் இவங்களை நியமிச்சுருக்காரு. அதே மாதிரி இவங்களோட வாழ்நாளில் வந்து இவங்க எப்போ இறந்துருவாங்கன்றதை கூட வந்து இவங்களே சொல்லி இவங்க சொன்ன நாளில் இவங்க இறக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த புனிதை. யார் அவங்கன்னு கண்டுபிடிங்க. பிரைஸ் தி லார்ட்.